ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் எவல்யூஷன் ஆஃப் மேன் தான் பார்க்க போகிறோம். ஹியூமனும் ஒரு அனிமல் தான். ஹியூமனுக்குன்னு தனியாக ஒரு எவல்யூஷன் பேட்டர்ன் கிடையாது. மற்ற அனிமல் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு அனிமல்கிட்ட இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னு சொல்கிறது தான் ஆர்கானிக் எவல்யூஷன். எவல்யூஷன்லேயே ஒரு அற்புதமான படைப்பு ஹியூமன். மற்ற அனிமல் கிட்ட பார்க்க முடியாத ஒரு சில சிறப்பு அம்சங்கள் ஹியூமன்ஸ் கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். ஹியூமன்ஸோட சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சாப்பியன்ஸ். ஹியூமன்ஸ் நிறைய செல்லால் உருவாயிருக்கும். நம்மளோட செல்லுக்கிட்ட செல்வால் கிடையாது. ஸோ நம்ம கிங்டம் அனிமலியா. நம்மக்கிட்ட பேக்போன் இருக்கிறனால நம்ம பைலம் கார்டேட்டா. நம்மக்கிட்ட மேமரி கிளாண்டு, பாடி ஹேர் அண்டு நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மாறுறனால நம்ம கிளாஸ் மம்மலியா. நம்மளோட கையிலையும் கால்லையும் 5 விரல்கள் இருக்குது. நம்மளால் ஒரு பொருளை பிடிச்சு தூக்க முடியும். பெரிய பிரெயின் இருக்குது. ஸோ ஆர்டர் ப்ரைமேட்ஸ். இதில் மங்கி, ஏப்ஸ், லெம்யூஸ் எல்லாம் வரும். ஃபேமிலி ஹொமிடியே. இதில் ஹியூமன்ஸ் கூட கம்பேர் பண்ண முடிகிற சிம்பான்சி, கொரில்லா, ஒரங்குட்டான்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டு ஜீனஸ் ஹோமோ. ஆஸ்ட்ரேலியோபித்திகஸில் இருந்து உருவான ஏப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜீனஸ் ஹோமோவில் சேர்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்பீசியஸ் ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோ சாப்பியன்ஸில் தான் இப்போ இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாருமே வருவோம். இதோட மீனிங் என்னென்னா வைஸ் மேன், புத்திசாலியான மனிதர்கள். ஹியூமன் எவல்யூஷன் படிப்படியாக நடந்துச்சு. வாலில்லாத குரங்கினத்தை நம்ம இங்கிலீஷில் ஏப்புன்னு சொல்லுவோம். ஏப் மாதிரி இருக்கிற முன்னோர்கள் படிப்படியாக எவால்வ் ஆகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ்ன்னு படிப்படியாக வளர்ந்து இப்போ நம்ம ஹோமோ சாப்பியன்ஸாக உருவாயிருக்கோம். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பல மில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு. நம்ம இப்போது இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னா அதுக்கு இந்த 10 காரணங்கள் தான். ஃபஸ்ட்டு 2 காலில் நடக்க ஆரம்பித்தது. நம்மளோட பிரெயின் சைஸ் இன்க்ரீஸ் ஆனது. டூல் யூஸ் பண்ண ஆரம்பித்தது. குரூப்பாக வாழ ஆரம்பித்தது. ஒருத்தரும் இன்னொருத்தரும் பேசிக்க ஆரம்பித்தது. ஒரு மொழியை உருவாக்குனது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேட்டையாடினது. ஃபயரை யூஸ் பண்ணது. நம்ம வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது. ஹியூமன்ஸால் அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுற்றுச்சூழலை பார்த்துக்க முடியும். நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறத மற்றவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். இது எல்லாம் தான் ஹியூமன்ஸ் இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம். ஃபஸ்ட்டு ஏர்லி ப்ரைமேட்ஸ். ஹியூமன்ஸ் எதிலிருந்து உருவானாங்கன்னா 65 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி டைனோசர் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு அப்போ ஏப்ஸ், வால் இல்லாத குரங்கினெல்லாம் கிடையாது. ஏர்லி மேமல்ஸ் தான் இருந்திருக்கு. அந்த மேமல்ஸ் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு முன்னோர்கள். இருந்த ப்ரைமேட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக ட்ரீஸில் தான் வாழ்ந்திருக்கு. இந்த மேமல்ஸ் எல்லாமே பிளெசிடெர்ம்ஸில் இருந்து உருவாயிருக்கு. பிளெசிடெர்ம்ஸ் தான் ஏர்லி ப்ரைமேட்ஸ் இல்லாட்டி ப்ரைமேட்ஸுக்கான முன்னோர்கள்னு சொல்கிறோம். இந்த ஏர்லி ப்ரைமேட்ஸ் கிட்ட முன்னாடி நேராக பார்க்குற மாதிரி ஐஸ் இருந்துச்சு. டெப்த் பெர்செப்ஷன்னா அவங்களால 3 திசையிலையும் பார்க்க முடிஞ்சுது. கூடவே ஒரு பொருளோட டிஸ்டன்ஸஸை பார்த்து கணிக்கிற மாதிரி அவங்களோட ஐஸ் இருந்துச்சு. அதுதான் நம்ம டெப்த் பெர்செப்ஷன்னு சொல்லுவோம். ஒரு பொருளை ஈஸியாக பிடிச்சு தொங்குற மாதிரி அவங்களோட கையும் காலும் அமைஞ்சிருந்துச்சு. மற்ற மேமல்ஸை விட இவங்களோட பிரெயின் பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரையோபித்திகஸ். இவங்க தான் ஏர்லி ஏப். ஏப்னா என்ன? வாலில்லாத குரங்கு. வாலில்லாத குரங்கோட முதல் ஆன்சிஸ்டர்னு சொல்லலாம். ட்ரையோபித்திகஸ் மயோசின் எப்போச்சில் வாழ்ந்திருக்காங்க. 12 to 8 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. கிரேட் ஏப்ஸும் ஹியூமன்ஸும் இவங்கக்கிட்ட இருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஈரோப்
ஆஃப்ரிக்கா, ஏஷியாலலாம் இவங்க வாழ்ந்திருக்காங்க. ட்ரையோபித்திகஸ் கிட்ட நல்ல பெரிய கை இருந்திருக்கு, பெரிய டீத் இருந்திருக்கு, பெரிய பிரெயின் இருந்திருக்கு. அவங்களோட நிறைய நேரத்தை மரங்களில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ட்ரையோபித்திகஸ் 2 காலில் நடந்திருக்கலான்னு சொல்லுது. ஆனால் ஹியூமன்ஸை மாதிரி ஸ்ட்ரைட்டாக நடக்காமல் கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி தான் நடந்திருக்காங்க. ட்ரையோபித்திகஸ் ரொம்ப நேரம் மரத்தில் தொங்கும். நெக்ஸ்ட்டு ராமபித்திகஸ், இதை நம்ம சிவபித்திகஸ்ன்னு சொல்லலாம். இது 12 to 8 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. ராமபித்திகஸ் நம்ம ஹியூமன்ஸோட ஆன்சிஸ்டர்னு முன்னாடி சொன்னோம். இப்போ அவங்க ஒராங்குட்டான்ஸோட ஆன்சிஸ்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ராமபித்திகஸோட ஃபாசில் இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் பார்க்க முடியும். ட்ரையோபித்திகஸ் கூட தான் இந்த ராமபித்திகஸும் வாழ்ந்திருக்கு ஒரே பீரியடில். ராமபித்திகஸோட ஃபாசிலில் ஹியூமன்ஸ் கிட்டே இருக்கிற மாதிரியே பல்வரிசை, தாடையோட அமைப்பு அதெல்லாம் இருந்தனால தான் சயின்டிஸ்ட் ஹியூமனோட தொடர்பு படுத்தினாங்க. ராமபித்திகஸ் பிளான்ட்டை சாப்பிட்டனால ஹியூமன்ஸுக்கு இருக்கிற மாதிரி ரெடியூஸ்டு கனைன் ட்ரீத் இருந்துச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக ஃபாசில்ஸை பார்க்கும்போது சிவபித்திகஸ் ஒராங்குட்டன்ஸோட ரிலேட் ஆகுது, தொடர்பாகுது. ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது சிவபித்திகஸ் ஏப்போட சைடு பிரான்ச், ஆனால் ஹியூமன்ஸோட முன்னோர்கள் கிடையாது. பழங்காலத்தில் இருந்த ஏப் ஒன்று 2ஆக பிரிஞ்சு 2 ஃபேமிலியை உருவாக்கியிருக்கு. மொதல் ஃபேமிலி அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒராங்குட்டான்ஸை உருவாக்கியிருக்கு. இன்னொரு ஃபேமிலி ஹியூமன்ஸை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஏப் பல ஆர்கனிசத்தை உருவாக்கி லாஸ்ட்டாக ஹோமோங்கிற ஒரு ஜீனஸை உருவாக்கியிருக்கு. இது 2.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஹோமோ ஜீனஸ்குள்ளே உள்ள அனிமல்ஸ் கிட்ட பெரிய பிரெயின் இருந்திருக்கு. டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இனத்தையும் மற்ற இனத்தையும் பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஹோமோ ஹேபிலிஸ், இவங்க தான் உருவான ஹோமோ ஜீனஸோட ஸ்பீசியஸ்ன்னு சொல்லலாம். இவங்க 2.4 to 1.4 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட பிரெயின் சைஸ் ப்ரைமேட்ஸை கம்பேர் பண்ணும்போது பெரிய பிரெயினாக இருந்திருக்கு. 510 to 600 சென்டிமீட்டரில் அவங்களோட பிரெயின் இருந்திருக்கு. இது ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ் ஸ்பீசியஸை விட இது 50% பெருசு பிரெயின் சைஸ். ஹோமோ ஹேபிலிஸ் கல்லால் செய்யப்பட்ட டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கள தான் நம்ம ஃபஸ்ட்டு டூல் மேக்கிங் ஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவோம். டூல்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க, மண்ணை தோண்டியிருக்காங்க, ஃபுட்டை உருவாக்கியிருக்காங்க. ஹோமோ ஹேபிலிஸ் 3.5 இருந்து 4.5 ஃபீட் தான் இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பெரிய ஆர்ம்ஸ் இருந்திருக்கு, குரங்கு மாதிரியான ஃபேஸ் இருந்திருக்கு, ஆனால் பெரிய பிரெயின் இருந்திருக்கு. இந்த ஹோமோ ஹெபிலிஸ் ஆஸ்ட்ரேலியோபித்திகஸ் கிட்ட இருந்து தான் ஹோமோங்கிற ஜீனஸ் வந்திருக்குங்கிறதுக்கான ப்ரூஃபாக இருக்காங்க. இவங்க டூல் யூஸ் பண்ணனால ஹேண்டி மேனுன்னு சொல்கிறோம். இவங்கக்கிட்ட பெரிய பிரெயின் இருந்திருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மையில் இருந்திருக்காங்க. இது ஒருத்தர் பேசிக்கிடுறதுக்கு, டூல் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உதவி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹோமோ எரெக்டஸ் 1.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்க தான் ரொம்ப நாள் வாழ்ந்த ஹியூமன் ஸ்பீசியஸ்ன்னு சொல்லலாம். இவங்களோட பிரெயின் சைஸ் 600 இருந்து 1100 சென்டிமீட்டர்ஸ். இவங்களோட பிரெயின் சைஸ் பெருசாக இருக்கிறனால இவங்களால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற திறன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோ எரெக்டஸ் பெரிய பெரிய டூல்ஸாக இருக்கிற ஹேண்டாக்ஸ் அண்ட் அதர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோமோ ஹேபிலிஸை கம்பேர் பண்ணும்போது ஹோமோ எரெக்டஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் ஃபுல்லாக 2 காலில் நடந்திருக்காங்க. பெரிய கால்கள் இவங்களுக்கு இருந்திருக்கு, ஷார்ட்டான ஆர்ம்ஸ் தான் இருந்திருக்கு. இவங்க ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் பழக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட பாடி ஷேப் இப்போ உள்ள ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. இவங்க 5.9 ஃபீட் வரை வளர்ந்துருக்காங்க.
ஃபயரை வந்து குக்கிங்குக்கும் அவங்களோட பாடியை வார்மாக வச்சுக்கிடுறதுக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் யூஸ் பண்ணது வந்து ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ எரெக்டஸ் தான் ஹியூமன் ஸ்பீசியஸ் ஆஃப்ரிக்காவில் இருந்து வெளியேறதுக்கு. இந்த ஹோமோ எரெக்டஸ் தான் இப்போ உள்ள ஏஷியா அண்ட் யூரோப்லலாம் பரவியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹோமோ எரெக்டஸ் வந்து பெரிய பெரிய டூல்ஸ், ஃபயர் அண்ட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹோமோ நியந்தெத்தியல்ஸ் வந்து 40,000 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்க தான் இப்போ உள்ள மாடர்ன் ஹியூமனுக்கு ரொம்ப க்ளோஸான ஸ்பீசியஸ். இவங்க வந்து நியந்தெர்லியன்ஸோட பிரெயின் சைஸ் வந்து 1200 to 1700 cm3. இந்த பிரெயின் சைஸை நம்ம மாடர்ன் ஹியூமனோட பிரெயின் சைஸோட கம்பேர் பண்ணலாம். நியந்தெர்லியன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. மாடர்ன் ஹியூமனை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட போன்ஸ் வந்து நல்லா திக்காக பெரிய பெரிய மசில்ஸோடு இருந்திருக்கு, தசையோடு இருந்திருக்கு. இது வந்து அவங்க குளிரான கிளைமேட்டை தாங்கி வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இவங்க வந்து இவங்களுக்கே உரிய ஸ்பெஷலைஸ்டு டூல் மேக்கிங் கல்ச்சரை வந்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து இறந்தவங்கள புதைக்கிற பழக்கத்தை வந்து வச்சுருக்காங்க. இவங்க வயசானவங்களையும் நோயோடு இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. இவங்களோட லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகாமல் ஏர்லி ஸ்டேஜில் இருந்திருக்கு. அதை நம்ம ரூடிமெண்ட்ரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருந்திருக்கு. எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த நியந்தர்டல் ஸ்பீசியஸ் வந்து ஹோமோ சாப்பியன்ஸோட ப்ரீட் பண்ணியிருக்குன்னு சொல்லுது. ஸோ இப்போ உள்ள ஹியூமனுக்கும் கொஞ்சம் இவங்களோட டிஎன்ஏ இருக்கும். காம்படிஷன், கிளைமேட் சேஞ்ச், டிசீஸால் இவங்க இப்போ ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. இவங்கக்கிட்டே இருந்து வந்த ஹோமோ சாப்பியன்ஸ் நம்ம இப்போது சர்வைவ் ஆகிட்டுருக்கோம். ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து 300,000 இயர்ஸுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இருந்து பரவி உலகம் ஃபுல்லாக ரூல் பண்ணுறோம். நம்மளோட பிரெயின் சைஸ் வந்து 1300 to 1500 cm3. நம்மளால் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும், யோசித்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், நம்மளாக ஒரு விஷயத்தை யோசிக்க முடியும். ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து பிளேட், பவ் அண்ட் ஆரோ அண்ட் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுறோம். நிறைய ஆர்ட், கேவ் பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், ஜுவல்லரிலாம் மேக் பண்ணுறோம். ஹோமோ சாப்பியன்ஸால் நல்லா எழுத படிக்க தெரியும். சயின்ஸ், மெடிசின் அண்ட் என்விரான்மெண்ட்டை தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். நம்ம ஆஃப்ரிக்காவில் இருந்து பரவியிருந்தாலும் நம்மளோட இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட கல்ச்சர் அண்ட் சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு முடிக்க முடியும். நம்மளோட பிளானை மற்றவங்கிட்ட பேசி புரிய வைக்க முடியும். புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். ஓவரால் சம்மரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையோபித்திகஸ். இவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாழ்ந்த ஹியூமனோட முன்னோர்கள். இவங்க வந்து 12 to 8 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. மரத்து மேலே தான் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காங்க. வால் இல்லாத குரங்கினத்தை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு ராமபித்திகஸ். இவங்கள நம்ம ஹியூமனோட ஆன்சிஸ்டர்னு நினச்சோம், பட் அவங்க வந்து ஒராங்குட்டான்ஸோட ஆன்சிஸ்டர். இவங்க வந்து சைடு பிரான்ச்சை சேர்ந்தவங்க, ஹியூமன்ஸோட சைடு பிரான்ச்சை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு ஹோமோ ஹெபிலிஸ். இவங்க வந்து டூலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2.4 இருந்து 1.4 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வளர்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹோமோ எரெக்டஸ். இவங்க வந்து ஃபயரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இவங்களோட ஸ்ட்ரக்சரும் இருந்திருக்கு. 1.9 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியந்தெர்லியன்ஸ். இவங்க வந்து 40,000 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து ஹியூமனோட ரொம்ப ஒத்து போகிறாங்க. கல்ச்சர், சமூக அமைப்பெல்லாம் இவங்கக்கிட்ட இருந்திருக்கு. இவங்க இப்போது அழிஞ்சு போயிட்டாங்க. இவங்களோட டிஎன்ஏ வந்து இப்போ மாடர்ன் ஹியூமன்ஸ் கிட்ட பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹோமோ சாப்பியன்ஸ். இவங்க வந்து 30,000 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்களால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும், நிறைய லாங்குவேஜ் வந்து பேச முடியும். இவங்களுக்குன்னு தனியாக பழக்க வழக்கங்கள் இருக்கும்.
இவங்க எந்த இடத்துல வாழ்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.